இப்போ ஒருத்தருக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வனை வைக்கணும் அப்படின்னா துணி, காலடி மண், நகம், பேரு, அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம், குலதெய்வம் இதெல்லாம் தேவைப்படும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. வெறும் போட்டோ, பேர், அவ்வளவுதான். அது இருந்தாலே போதும். ஒருத்தர் அழிக்கவோ ஆக்கவோ காக்கவோ எம்பெருமான் ஈசனத்தை மட்டும்தான் இருக்கு. இவங்க பரிவார தெய்வங்களை வச்சு பண்ணுவாங்க. குட்டிச்சாத்தான், கைகருப்பு, வேதாளம், மோகினி, எக்ஸினி, பிரத்யங்கரா, வாராயு இதெல்லாம் சொல்றீங்களே சார், இவங்க எல்லாம் வந்துட்டு பிளாக் மேஜிக்கான கடவுள்கள், அதர்வன கடவுள், பிளாக் மேஜிக்குன்னு உள்ள அதுலயே வழிபாடு கடவுள்களும் இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வேலைப்பாடுகளுக்கு ஒரு ஜின்னா இருக்கட்டும், ஒரு ஆத்மாவா இருக்கட்டும், குட்டிச்சாத்தானா இருக்கட்டும், கைகருப்பா இருக்கட்டும், இதை பயன்படுத்துவாங்க. அவங்களும் நம்ம வச்ச வேலையால் கிடையாது. நீ போய் இதை பண்ண அதை பண்ணுனாலும் நம்ம உத்தரவு விட முடியாது. பில்லி சூனியம் ஏவல் செய்வனை பத்தி உங்களுக்கு பயம் இருக்குல்ல, பிளாக் மேஜிக்கை பத்தி பயம் இருக்குல்ல, கெடுதலா நடந்துரும்னு பயம் இருக்குல்ல, இந்த விஷயத்த பண்ணுங்க. நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கேட்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிரா பாவிச்சு, கேட்க திறனற்ற உயிரை தன்னுயிரா பாவிச்சு யார் ஒருத்தர் அன்னம் இடுறாங்களோ அவங்க கடவுளுக்கு நிகரானவன். மனிதனுக்கு செய்வனை வைக்கலாம், பில்லி வைக்கலாம், சூனியம் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். கடவுளுக்கு வைக்க முடியாது. இப்போ நான் கடவுளா தான் மாற சொல்றேன். அப்ப நான் கடவுளா மாறணும்னா என்ன செய்யணும்? கேட்க திறனற்ற உயிருக்கு சிவகாருண்யா பண்ணு. அப்படின்னா என்ன ஐயா? சார், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சூனியம் ஏவெல்லாம் வைக்கிறாங்கல்ல, ஸோ என்னென்ன பொருட்கள் வச்சு வைப்பாங்க, எப்படி அந்த பூஜைகள்லாம் பண்றாங்க சார்? அதற்கான கோவில்கள் தனியா இருக்கா, இடங்கள் தனியா இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இடம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வனை வைக்கணும் அப்படின்னா துணி, காலடி மண், நகம், பேரு, அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம், குலதெய்வம் இதெல்லாம் தேவைப்படும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. வெறும் போட்டோ, பேர், அவ்வளவுதான். அது இருந்தாலே போதும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கெடுதலான காரியம் அது எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. அதை முதல்ல நான் சொல்றேன். எல்லாருக்கும் பெரிய பெரிய பிரபலங்கள் இருக்காங்க, அவங்களோட போட்டோஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா ஈஸியா அவங்களால வச்சிட முடியல சார். பிரபலியத்துக்கு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரவி போங்கன் இருக்காரு தெரியுமா? அவர் பிரபலியம் தானே. அவர் என்ன சொன்னாரு? எனக்கு பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்கன்னா ரத்தமா கக்குறேன்னு சொன்னாரா இல்லையா? அவருக்கு யாராவது காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்களா? இல்ல. அவங்க குடும்பத்துல நடந்த பிரச்சனை, அந்த அவரோட ஒய்ஃபோட அம்மா வந்து பிளாக் மேஜிக் அதிகமா போறவங்க வாரவங்க எனக்கு பிளாக் மேஜிக் வச்சாங்க, நான் ரத்தமா கக்குனேன், வந்துச்சா இல்லையா? மீடியாவுல சொன்னாரா இல்லையா? அப்புறம் வந்து பொன்னம்பலம் ஐயா இருக்காருல்ல, எங்க சொந்த பந்தம் தான் எனக்கு வச்சாங்க, நான் இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டேன் சொன்னாரா இல்லையா? போண்டாமணி எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டாங்க சொன்னாரா இல்லையா? பிரபலியம் யாரும் சொல்லல. பிளாக் மேஜிக் அவங்க அளவு கடந்து நம்புறாங்க. பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு தெரிய வருது. ஒரு குடும்பம் அப்படி பார்த்தா பிளாக் மேஜிக் ஒரு அழிவா? ஏன்னா வந்துட்டு யாருக்குனாலும் ஒரு போட்டோ இருந்தா வச்சிட முடியும் அப்படின்றப்போ அது அழிவு நோக்கி தானே போகுது சார். அப்படி வைக்க முடியாது. நம்ம இங்க பொருள் செலவு நிறைய ஆகும்ல. இப்ப என்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, இல்ல வேற மாதிரி இருக்கு, நான் கண்டமேனிக்கே செலவழிச்சுக்கிட்டே இருப்பேனா? அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே. நான் ஏன் சம்பந்தமே இல்லாதவங்க ஒருத்தருடைய போட்டோவை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு அத்தரு, புணுக்கு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரவசனா, தொட்டால் வடி, நெல் வடி, தேகவட்டம், மயில் தொகை, அப்புறம் குழியான, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அது இன்னொரு பொருள் ஒண்ணு இருக்கு, புடத்துல எறிகிற அந்த கரண்டி வச்சு பிடிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி சண்டல கருமையை எடுத்து அப்புறம் அந்த தகத்துல தடவி பண்ணி வெட்டி கிடா வெட்டி அதுக்கு படைகள் போட்டு நிர்வாணமா நின்று 1,08,000 உரு போட்டு நான் கொண்ட சுடுகாட்டுல பிதைச்சு அவங்களை அழிக்கணும்னு எனக்கு என்ன வந்திருக்கு? அப்படி யாரும் பணம் கொடுத்தாதான் செய்வாங்க, கண்டமணிக்கு செய்ய முடியாது. இப்ப இந்த இருக்கிறதுலயே ரொம்ப கடினமான வேலைன்னா பில்லி சூனிய ஏவல் செய்யறதுதான். அதுக்கு நிறைய பொருள் செலவாகும், நிறைய படைகள் போடணும், நிறைய வேத மந்திரங்கள் இருக்கு, நிறைய நேரங்காலம் ஒதுக்கணும், மயானம் தேடணும். கண்டமேனிக்கெல்லாம் இவங்க அங்க செய்ய மாட்டாங்க. இவங்க இருக்கிற பிஸில அதை செய்யறதுக்கு யாராயனும் வந்து இவங்களால நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இவங்கனால என் குடும்பம் போயிருச்சு, சொத்தை பிடிக்கிட்டாங்க, இன்னைக்கு நான் நிம்மதியா வாழ முடியல, இங்க சோபி போடுவாங்க. அவர் சொல்றது உண்மையா பொய்யா, இதுக்கு கடவுள் அனுகிரகம் கொடுக்குறாரா, அனுமதிக்கிறாங்கறாலும் அனுமதி எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மாதிரி வைக்கிறாங்களா சார்? கண்டு நம்ம கடவுளாமா டக்குன்னு பண்ண ஆக்கல் அழித்தல் காத்தல் எம்பெருமான் ஈசன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, மனிதங்கிட்ட கிடையாது. ஒருத்தர் அழிக்கவோ ஆக்கவோ காக்கவோ எம்பெருமான் ஈசன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இவங்க பரிவார தெய்வங்களை வச்சு பண்ணுவாங்க. குட்டிச்சாத்தான், கைகருப்பு, வேதாளம், மோகினி, எக்ஸினி, பிரத்யங்கரா, வாராயு இதெல்லாம் சொல்றீங்களே சார், இவங்க எல்லாம் வந்துட்டு பிளாக் மேஜிக்கான கடவுள்கள், அதர்வன கடவுள், பிளாக் மேஜிக்குன்னு உள்ள அதுலயே வழிபாடு கடவுள்களும் இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வேலைப்பாடுகளுக்கு ஒரு ஜின்னா இருக்கட்டும், ஒரு ஆத்மாவா இருக்கட்டும், குட்டிச்சாத்தானா இருக்கட்டும், கைகருப்பா இருக்கட்டும், இதை பயன்படுத்துவாங்க. அவங்களும் நம்ம வச்ச வேலையால் கிடையாது. நீ போய் இதை பண்ணு அதை பண்ணுனாலும் நம்ம உத்தரவு விட முடியாது. இப்ப எனக்கு பணம் தேவை, கார்ல போகணும், ஏசி ரூம்ல இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல
நல்ல ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு பணம் தேவை. கடவுளுக்கு என்னமா தேவை? இது அத்தனையும் படைச்சது கடவுள் தான். பணத்தை படைச்சது கடவுள், காரை படைச்சது கடவுள், பிரபஞ்சத்தை படைச்சது கடவுள். அவங்களுக்கு என்ன வேணும்? ஒன்னும் தேவையில்லை. நான் பணம் வாங்கிக்கிட்டு செய்யறதுக்கு தயாராகிடுவேன். நான் யாரை வச்சு பண்றேன்? கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் பண்றேன். இங்க சோபி போடும்போது அவங்க அனுகிரகம் வேணும். நீ பண்ணு, நான் கூட இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க சோபி போடும்போதே தெரிஞ்சிடும் இது ஆகும் ஆகாது. அப்போ இங்க ஒரு அப்பாவியான குடும்பம் இருக்கு, அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க அப்படின்றப்ப கடவுள் வந்து அனுமதிக்கிறாரா? அப்பாவி குடும்பங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படாது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். கண்டிப்பா. சரிங்களா? அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது கடவுள் நீ நல்லா இருப்பான்னு நினைப்பான். உன்னை பிளாக் மேஜிக் எல்லாம் பாதிக்காது, பில்லி சூனியம் எல்லாம் பாதிக்காது. முதல்ல நல்ல எண்ணத்தை வளர்த்துக்க. அப்பாவி குடும்பம் இங்க பாதிக்காதமா, இது என்னுடைய ஆணித்தரமான வாதம். நீ ஏதேனும் கர்மா, இந்த பிறப்பே ஜனனமே கர்மாவை கழிக்க தான் எடுத்திருக்கோம். அது முதல்ல நல்லா தெரியும். வந்துட்டு அவங்க அந்த பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மாவை இப்போ அந்த மாதிரி கண்டிப்பா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இப்ப ஒரு அப்பாவி குடும்பம், அது போன ஜென்மத்துல என்ன பண்ணாங்களோ எது பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. இப்பயுமே பாவம் பண்ணாதவங்க யாரும் நம்ம சொல்ல முடியாது. சரியா? அப்பாவி குடும்பம்னு இங்க ஒண்ணு, அப்பாவி குடும்பம் பாதிக்காது, அவங்களுக்கு நம்ம வைக்கவும் முடியாது. சரிங்களா? அவங்க ஏதேனும் கருமாக்கள் இருக்கணும், குலதெய்வம் விலகி நிக்கணும், அவங்க ஏதாவது பூர்வ புண்ணிய கருமா பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பிளாக் மேஜிக் பாதிக்காது? பாதிக்கவே பாதிக்காது. சரி, இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல ரத்தம் இருக்கும், முடி கிடக்கும், துணி காணாம போயிடும் அப்படின்றாங்க. இந்த வேலைப்பாடுகள் யார் பண்றது? இது குட்டி சாத்தான்னு ஒருத்தர் பண்ணுவார், விஷ்ணு மாயான்னு பேர் அவருக்கு. மொத்தம் 390 வகையான குட்டிகள் இருக்காங்க. அவங்கள வச்சு பண்ணும் பொழுது இந்த மாதிரி இப்ப அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து அவங்களுக்கு மலமா தெரியும், மத்தவங்க வந்து பார்க்கும்போது அது சாதமா தெரியும். அவங்க வீடு துணிமணி வந்து தீப்பிடிச்சு எரியும், மத்தவங்க வந்து பார்க்கும்போது தீ இருக்காது. அவங்க குடிக்கிற தண்ணீர்ல வந்து யூரின் ஸ்மெல்லு வரும், மத்தவங்க வந்து வாங்கி குடிக்கும்போது அந்த மாதிரி வராது. அதுக்கு பேரு விஷ்ணு மாயா குட்டி சாத்தான்னு பேரு. கல்ல கொண்ட எரிகிறது, இந்த மாதிரி துணிங்க தீப்பிடிச்சு எரிகிறது, துணிகள் காணாம போயிடுது அப்படின்னு காணாம போகும், துணிகள் காணாம போகும், செருப்பு காணாம போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அமானுஷ சக்தியில அது வரும். அந்த மாதிரி பண்றது, அதுக்கெல்லாம் நிறைய வேலைத்தனம் இருக்கு, நிறைய மூலதனம் இருக்கு. அதெல்லாம் எடுத்த கையோட எல்லாம் பண்ணிட முடியாது. அப்படி நிறைய பொருள் செலவாகும், நிறைய நேரம் விரயங்கள் ஆகும். அப்படி இருந்தா தான் பண்ண முடியும். இங்க பிளாக் மேஜிக் பண்றவங்க வந்து டக்குன்னு எல்லாருமே கெடுதல் காரியம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படி யாரும் பண்ணவும் மாட்டாங்க. டக்குன்னு எல்லாம் எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு குருநாதர்கிட்ட வித்தை கத்துக்கும் போது அவங்க கிட்ட நம்ம சத்தியம் வாங்குவாங்க. இந்த அற்புதமான கலையை வந்து நான் பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் சுயநலத்திற்காகவும் தப்பா பயன்படுத்த மாட்டேன். ஒரு கால் தப்பா பயன்படுத்தினா எனக்கும் என்னுடைய சங்கதிக்கும் பல பாவங்களும் சாபங்களும் வந்து சேரட்டும். இது உன்னையும் என்னையும் படைத்த பரமன் பார்வதி மீது ஆணையாகன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க கத்துக்கிட்டீங்கிறதுக்காக நீங்க சுயநலமாக இல்ல வேற வேற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணுனா இவங்க சங்கதியை பாதிக்கும், இவங்களை பாதிக்கும். அதனால இங்க சார் எழுதி போய் ஒருத்தவங்க எதிரினா எழுதி வைக்கிறாங்க, அவங்கள பாதிக்குமோ இல்லாட்டி அந்த மாந்திரிக பூஜை பண்றாங்கல்ல அவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பு? என்ன எழுதி வைக்கிறாங்க? இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னா ஒரு சில கோவில்கள் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். தனியா வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னா அங்க போய் ஒரு சீட்டு மாதிரி எழுதி வச்சு அவங்க வந்து இது அந்த அங்க இருக்கக்கூடிய மாந்திரிகர் கிட்ட கொடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதான் நான் கேட்கிறேன், இப்போ வந்து போய் எழுதி வைக்கிறவரை பாதிக்குமா இல்ல அங்க பூஜை பண்ணி ஒருத்தர் இது பண்றாரு அவரை பாதிக்குமா? இப்ப மாந்திரிகத்தால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னாலோ, கோவில்ல போய் தகடு எழுதி வச்சு ஒரு விஷயத்த பண்ண முடியும்னாலோ இங்க கூலி படன்னு ஒண்ணு இருக்காது. சொல்ற புரியுதா? 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிக்கிட்டு ஆளை கொலை பண்றாங்கல்ல கூலி படன்னு, அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு போய் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கறத ஒரு 50,000 கொடுத்து தகடு எழுதி வைக்கலாமே, வெள்ளியில எழுதி வைக்கலாம், தங்கத்துல எழுதி வைக்கலாமே. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆக்கல் அழித்தல் காத்தல் எம்பெருமான் ஈசனிட்ட மட்டும்தான் இருக்கு, மற்றபடி யாருக்கிட்டையும் கிடையாது. நீங்க வேணும்னா நேர்த்திக்கடன் வைக்கலாம், முறையிடலாம், மிளகாரச்சு ஊத்துறது இருக்கு, காசு வெட்டி போடுறது இருக்கு, சூலத்துல வந்து சேவல் குத்துறது இருக்கு, குதிரையினுடைய அடியில தகடு வைக்கிறது இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பலிக்கிறதும் பலிக்காம இருக்கிறதும் நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் அங்க இருக்கிற கடவுளுடைய அனுகிரகத்தை பொறுத்து இருக்கு. சில பேரு தன்னுடைய குமுறல் பேர்ல வேகத்தின் பேர்ல அவசரமா எழுதி கொண்டு வச்சிருவாங்க. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே நடக்குது. ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டி பிடிச்சி அடிச்சாரான் பேசுறான் போறான் வரான்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 நாளைக்கு இருக்குமா அந்த கோபம், அந்த கோபத்துல போய் மண்ணள்ளி தூத்திடுறது, கோழி முட்டை வச்சுட்டு வந்துடுறது, தகுடு எழுதி வச்சுட்டு வந்துடுறது, திரும்ப பார்த்தா இவங்க ஒன்னா சேருவாங்க. அப்ப கடவுளுக்கே தெரியாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அவசர புத்தி, கோபப்பட்டு இந்த மாதிரி செய்யறாங்க, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க குதிரைக்கு அடியில வச்சாலும் சரி, தகடு எழுதி வச்சாலும் சரி, அதுல நியாயத்தின் அடிப்படையில பலிதமாகும்.
சேவல் குத்துனாலும் சரி, எது குத்துனாலும் சரி, எது பலியிட்டாலும் சரி, எந்த பூஜை பண்ணாலும் சரி, அங்க நியாயம் நீதி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய அடிப்படையில மட்டுமே நடந்தேறும், பலிதமாகும். கண்ட மேனிக்கே ஒருத்தரை கெடுக்கவோ, ஒருத்தர் மாறாணம் பண்ணவோ, ஒருத்தர் கைகால் வராம செய்யறதோ இங்க சாத்தியம் இல்லை. சரியா? அதுக்கு நிறைய பூஜை முறைகள் இருக்கு சார். இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன விஷயம், இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில கோவில்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்காங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க போட்டோஸ் கொண்டு வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, அந்த போட்டோஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா இப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த சூனியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போட்டோஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க வாழ்க்கை, அவங்க என்ன ஆயிருக்கும்? அவங்க வாழ்க்கை எங்க போட்டோ அழியுது? கோயில்ல இருக்கிற போட்டோவா அழிஞ்சு அதுல என்ன வந்திருக்கு? அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. போட்டா வேணும், தகடு வேணும்னால அவசியம் இல்லை. இவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது, குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னாக்கா இவங்க சோபி மூலியமா பிரசன்னத்தில், அதுலயும் பாத்தீங்கன்னா 22 வகையான பிரசன்ன முறைகள் இருக்கு. அதுல பார்த்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இதை சரி செய்யணும் அப்படின்னு. அது சில பேர் ஓமத்தின் முறையில செய்வாங்க, சில பேர் கங்கையில நின்று செய்வாங்க, சில பேர் மயானத்துல நின்று செய்வாங்க, சில பேர் காசி வாரணாசி போய் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்தாறு போல அதுக்கு போட்டோ வேணும், தகடு வேணும்னாலும் அவசியம் கிடையாது. சில இடத்துல போட்டோ விதைக்கும் பொழுது ஒரு 2 மாசமா 3 மாசமா இருக்கும், திரும்ப போய் பார்த்தோம்னா அரிச்சிரும். அது அந்த போட்டோ அந்த இடத்துல இருக்காது. அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. செப்புத்தகட்டுல எழுதப்படுறதும் செப்புத்தகட்டுல தடவப்படுகிற மையம் தான் பேச்சு. பாதிக்கப்பட்டுச்சுன்னா இவங்க சரி செய்வாங்க, எடுப்பாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுக்கலாம், எடுத்து மயானத்துல கரைக்கிறது, கடல்ல போடுறது, இல்ல வேற எங்கேயாவது டிஸ்போஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கு போட்டா தேவைணும், தகடு தேவைன்னு. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நல்லவங்களை பிரிக்கிறதோ இல்ல ஒரு கெடுதல் பண்றதோ என்ன, இது மத்தவங்க மாதிரி எல்லாம் நான் சும்மா மீடியாவுக்கோ சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயம் இல்லை இங்க, அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? அப்படின்னா சுயநலமா எல்லாரும் மாறிடுவாங்க. இப்ப நான் உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் கத்தணும்னு அவசியம் கிடையாது. யாரையாவது ஒருத்தர் பிரியா ஆளா பார்த்து வசியம் பண்ணி பக்காவா செட்டில் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாமே. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இப்ப கிளான் மெஸ்க்குன்னு சொல்லி உலக பணக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருடைய பணத்தை எண்ணி முடிக்கிறதுக்கு 15 இருந்து 20 ஆண்டு ஆகுமா, 100 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம பிஏ போயிடலாமே. ஏதோ ஒரு விஷயத்துல போக முடியுமா என்ன? இங்க எல்லாமே நியாயத்தினுடைய அடிப்படையில தான் நடக்குது. சரிங்களா? இப்ப நமக்கு வைத்தியம் தெரியும், எவ்வளவு தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எடுத்த உடனே நம்ம டாக்டர் கிட்ட போயிடுறோம். இப்ப சளி பிடிச்சிருக்கு, வீட்டுல கஷாயம் போட்டு குடிக்கிறோமா என்ன? அது ஒரு வகையான நோயை சேர்ந்ததுதான். ஆனா நம்ம டாக்டர் கிட்ட போறது இல்லை. ஒரு காய்ச்சல் இருக்கு, வீட்டுல எத்தனை பேர் வைத்தியம் பண்றாங்க. ஒரு கை கால் சுளுக்கிருச்சு, என்ன வச்சு தடவுறோம், போறோம் வரோம். பெருசா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் இல்ல வேற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா தான் நம்ம ஆஸ்பத்திரி போறோம். அங்க வைத்தியம் பண்றவரும் டாக்டர் தான். நம்ம நோய்வாய்ப்பட்டு வீட்டுக்குள்ளே குணப்படுத்துற நம்மளும் ஒரு மனித இனத்தை நம்ம சேர்ந்த நம்ம தான். அந்த மாதிரி மாந்திரிகத்துல தீர்க்க முடியாத விஷயம்னா தான் மாந்திரிகர்கிட்ட வருவாங்க. இல்லைன்னா கோவிலுக்கு போறது, நேர்த்தி கடன் பண்றது, வீட்டுல கற்பூரம் கொளுத்துறது, எலுமிச்சம்பழம் வெட்டி வைக்கிறது, பூசணிக்காய் குங்குமம் தடவி வைக்கிறது, உப்பு வைக்கிறது, வாசல்ல ஏதாவது கட்டி விடுறது, தூப தீபம் போடுறது, இதுல சரியாகும். தாந்திரிக முறையை நிறைய பயன்படுத்துவாங்க. இதுல ஏதேனும் மாற்றம் தெரியலன்னா தான் மாந்திரிகர் ஆபீஸ்க்கு வருவாங்க, வல்ல கோயிலுக்கு வருவாங்க. சரிங்களா? இங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்களே சரி செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதே மாதிரி இப்போ எழுதி வைக்கிறதுக்கு, ஒருத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறதுக்கு ஒரு சில அமௌண்ட் வாங்கப்படுது அப்படின்ற மாதிரி, அந்த சீட்டை போய் ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கும் ஒரு அமௌண்ட் வாங்கப்படுதுன்றாங்க. அது உண்மையா? வைக்கிறத விட எடுக்கிறது கஷ்டம். இப்ப வைக்கிறதுக்கு 10,000 செலவு பண்ணாங்கன்னா எடுக்கிறதுக்கு ட்ரிபிளா செலவாகும், 3 மடங்கு ஆகும். அப்ப அது உண்மைதான். உண்மைதான். இல்லை வைக்கலாமா? யாருக்கு? உனக்கே நான் வைக்கலாமா? எழுதி வைக்கலாமா? நீ எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கணும், ஒன்னால நான் பாதிச்சிருக்கணுமா? அப்பதான் அது நடக்கும். சும்மா ஏதோ என்ன சத்தம் போட்டுட்ட, என் மேல கோபப்பட்டுட்டாங்கிறதுனால உன்னை நான் பழி வாங்க முடியாது. புரியுதா? நீங்க அப்படி இல்ல சார், அப்படி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. இப்போ இருக்கட்டுமே, அப்படி வைக்கிறவங்க வைக்கட்டும், எழுதி வைக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். இது ஒரு விழிப்புணர்வா கூட இருக்கட்டும், பயப்பட வேண்டாம்னு சொல்றேன் நான். சரியா? நீ உங்க மேல எழுதி வச்சாலும் பலிக்காதுன்றீங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா, தப்பு இல்லைன்னா பலிக்காது. நீங்க ஏன் பயப்பட போறீங்க? அதுல அதுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நான் நிறைய பேசுறதுனால எல்லாருமே எனக்கு போன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தவங்க விஷயத்தை விட நீங்க யாரையும் பயமுறுத்துறது இல்ல சாமின்னு தான் சொல்லுவாங்க. நான் பயமுறுத்த மாட்டேன். அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுன்னு சொல்லி, முதல்ல நீ ஒரு நீதி நேர்மையா நடந்துக்க, நியாய நீதியா நடந்துக்க. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு பில்லி சுனி ஏவல் செய்வனை பத்தி உங்களுக்கு பயம் இருக்குல்ல, பிளாக் மேஜிக்கை பத்தி பயம் இருக்குல்ல, கெடுதலா நடந்துரும்னு பயம் இருக்குல்ல, இந்த விஷயத்த பண்ணுங்க, நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கேட்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிரா பாவிச்சு
கேட்க திறனற்ற உயிரை தன்னுயிரை பாவிச்சு யார் ஒருத்தர் அன்னம் இடுறாங்களோ அவங்க கடவுளுக்கு நிகரானவன். மனிதனுக்கு செய்வனை வைக்கலாம், பில்லி வைக்கலாம், சூனியம் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம், கடவுளுக்கு வைக்க முடியாது. இப்போ நான் கடவுளா தான் மாற சொல்றேன். அப்ப நான் கடவுளா மாறணும்னா என்ன செய்யணும்? கேட்க திறனற்ற உயிருக்கு சிவகாருண்யா பண்ணு. அப்படின்னா என்ன ஐயா? இப்ப நீங்க ஒரு சுத்தி பார்க்கறதுக்கு எங்கேயோ போறீங்க, ஒரு குற்றாலமோ இல்ல எங்கேயோ போறீங்க. போகும்பொழுது அங்க ஒரு 10 குரங்குக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துறீங்க, வாழைப்பழம் கொடுத்துறீங்க. இப்ப நமக்கு அரிசி பருப்பு நல்லது கெட்டது எல்லாம் வீட்டுல இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கிறோம். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்கிறதா தான் ஒரு ஆய்வு சொல்லுது. அப்ப மத்ததுக்கெல்லாம் கடவுள் தானே படிகளுக்கிறாரு. அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வரும்போது கடவுள்கிட்ட ஒரு 50 வாழைப்பழம் மிச்சப்படுது. இன்னைக்கு ஒரு 5-10 குரங்குக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சாப்பாடு இங்க நம்ம கிட்ட இருக்குது. இது யார் கொடுத்ததுன்னு தேடுறாரு. இந்தியாவினுடைய சனத்தொகை 100 தாண்டிட்டுங்கிறாங்க. உலக ஜனத்தொகை 1000 கோடி தாண்ட போகுதுங்கிறாங்க. இத்தனை பேரையும் படைச்சது, இந்த பிரபஞ்சத்தை படைச்சது கடவுள். கடவுளை பாக்குறதுக்கு கியூல நிக்கிறான், கூட்டம் கூட்டமா கோவில்ல இருக்கு. ஆனா ஒன்ன கடவுள் தேடுறாரு. இந்த 100 கோடி பேர்ல நீ எங்க இருக்கான்னு தேடுறாரு. ஏன் அப்படின்னா நீ செஞ்ச வேலை அப்படி. நீ கடவுளை தேட தேவையில்லை. கடவுள் உன்னை தேடிட்டாரா? கடவுளோட பார்வை உனக்குள்ள இருக்கா? அப்போ உன் கர்மாவுக்கு எல்லாருக்கும் திக்கு. கடவுளோட பார்வை உன்னிட்ட இருக்கும் பொழுது தீய சக்தி உன்னிட்ட எப்படி நெருங்கும்? வெச்சாலும் நெருங்காதுன்றீங்க. ஆனா இதெல்லாம் இதை யாரால செய்ய முடியும்? அங்க ஒரு கேள்விக்குறி வருது இல்ல? சொல்ற புரியுதாம்மா? இங்க நம்ம கிட்டயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூடயே 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு நம்ம துணிமணியை பாவிச்சுட்டு நமக்கே குழி பறக்கிற உறவு தானே இது. கண்டிப்பா. இப்ப முருகப்பெருமான் வந்து சூரசம்ஸ்காரத்துல ஜெயிச்சாரு, பிறகு வந்து மன்னிப்பு கேட்டாரு, போனாரு, வந்தாருங்கிறது அது ஒரு பக்கம் கதை. ஆனா கடவுளே ஒத்தைக்கு ஒத்த வாடா சண்டை போட்டு பாத்துருவோம்னு கூப்பிட்டவன் தானே சூரசம்ஸ்காரம். அதுதானே இது நடக்குது. நடக்குதா? கடவுளே சண்டைக்கு கூப்பிட்ட உலகம் தான் இது. இப்ப ராமர் வந்து கடவுள். ராவணன் பொண்டாட்டி தூக்கிட்டு போய் வாடா நீயா நானான்னு பாத்துருன்னு சொன்னானே. கடவுளை எதிர்த்த ஊர் உன்னை எதிர்க்காம இருக்குமா? அப்ப நீ என்ன பண்ணணும்? இவ்வளவு பேரையும் கடவுள் பாக்குறாரு, இவ்வளவு பேருக்கு. ஆனா உன்னை தன்னிச்சா பாக்கணும்னா நீ என்ன செய்யணும்? கடவுள் இப்ப நீ ஒரு நாளைக்கு 10 பேரை பாக்குறாமா, அந்த 10 பேரும் உன் மனசுல இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் உனக்கு பிடிக்கும். அது யார பிடிக்கும்? அவங்கனால நம்ம நன்மை பெற்றிருக்கணும், ஒரு நல்ல மனிதரா இருக்கணும், அவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்துவோம், அவங்கள பத்தி நம்ம யோசிப்போம். ஒரு கெட்டவங்களையோ ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களை நம்ம பார்ப்போமா? கிட்ட போனாலே நெருங்க மாட்டோம். அப்ப கடவுளோட பார்வை அனுகிரகம் உனக்கு இருக்கணும் அப்படின்னா நீ நல்லா இருக்கிற மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சின்னா நீ நல்லா இருக்கணும்னு கடவுள் நினைப்பாரு. அப்புறம் எப்படி உனக்கு கைகால் வராம போகும்? பண பிரச்சனை எப்படி போகும்? கணவன் மனைவில பிரச்சனை எப்படி வரும்? சண்டை சச்சரவு எப்படி வரும்? பொருளாதாரம் இல்லாம எப்படி போவ? பில்லி சூனிய ஏவல் செய்வன உன்னை எப்படி பாதிக்கும்? கடவுள்கிட்ட கிட்ட நெருங்கு. சரியா? உனக்குள்ள இருக்கிறதா இறைவன், வெளியில நீ தேடாத. அந்த இறைவனை நீ நல்லா பாத்துக்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நீ நோய்வாயிலே இருக்க. நிறைய பேர் சொல்றாங்க பராமரிச்சுக்கையா நல்லா இருக்கு அப்படின்னு. இவனுக்கு அந்த எண்ணமே வரல. திடீர்னு ஒரு விபரீத நீச்சபங்க ராஜ்யம் ஒரு 50 கோடி ரூபாய் வந்துருச்சு. அப்படி வச்சுக்கோங்க. நோய்வாயில இருக்க நான் 3-4 மத்தியில சாவ போறான் அப்படி வச்சுக்கோங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் வந்துட்டு இந்த 50 கோடி ரூபாயில அவன் கற்பனை பண்றான், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதை அணிவிக்கணும். தன்னை தயார்படுத்துவானா சாவணும்னு நினைப்பானா? அப்ப இறைவன் உன் கூட வந்துட்டாருன்னா உன்னை நீ தயார்படுத்திக்குவார். புரியுதா? படுத்திருக்கிற நீ எழுந்திருச்சுக்குவ. கடவுளை அடைகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரி, வழிபாடு பண்ணு, கேட்க திறனற்ற இருக்கு, ஜீவகாருண்யம் பண்ணு, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீனே நினை. அது அந்த எண்ணம் எல்லாருக்கும் உடனே வந்துடாது. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நினை, 10 நிமிஷம் நினை, 15 நிமிஷம் நினை, 20 நிமிஷம் நினை. அது ஒரு பயிற்சி, முயற்சி. இப்படியா நீ பண்ண 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 நீ நல்லவனா மாறிடுவாய். நான் இல்லை, உன்னையும் என்னையும் படைச்ச கடவுளே சரி உன் விதி முடிகிற வரைக்கும் கிட்ட வர முடியாது. சாக்கிறதே இங்க பில்லி சூனியம். நம்ம பாம்பு கடிச்சா செத்துருவோம்னு நமக்கு தெரியும். அந்த பாம்பு இருக்கிற ஊர்ல தானே நம்ம வாழுறோம். கரண்டை பிடிச்சா செத்துருவோம்னு தெரியும். கரண்ட் இல்லாம நம்ம வாழுறோமா? நெருப்பு எரிஞ்சா வீடே எரிஞ்சு போவோம். நெருப்புலதான் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். எல்லாமே நம்ம கையாளுற பக்குவத்துலதான் இருக்கு. இங்க எல்லாமே இருக்கு. ஆபத்தும் இருக்கு, நன்மையும் இருக்கு. இப்ப கடல்ல இருந்து புயல் வந்தா நம்மளால பண்ண முடியாது. ஆனா காத்து இல்லாம நம்மளால வாழ முடியாது. பூகம்பம் வந்தா தாங்க முடியாது. பூமி மேலதான் நம்ம வாழுறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் இங்க ஒரு 5 விஷயத்துக்கு கண்டுபிடிப்பே கிடையாது. புயலை தடுக்கிறதுக்கு யாரும் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏதாவது முடியாது. நெருப்பு அது மாதிரி அளவு கடந்து கோபப்பட்டுச்சுன்னா அதை அடக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நிலநடுக்கம் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். இந்த பிரபஞ்சத்தால 5 அழிவு இருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இதனால எதுவும் பண்ண முடியாது. அக்னி மழைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அக்னி மழை எப்ப பெய்யும்னு நம்ம சொல்ல முடியாது.